ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் பொரியல் தான் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வரமிளகா, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் 4 பீட்ரூட் எடுத்து தோல் சீவிட்டு காய் சீவுறதில் வச்சு சீவி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் இல்லைன்னா 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா குக் ஆகட்டும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே சுண்டி வரணும். பாருங்கள், இன்னும் தண்ணி இதில் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அடிக்கடி எடுத்து கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அவ்வளோதான். இதை இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் மூடி சேர்த்து மூடி வச்சுக்கலாம். தண்ணி இருக்கனால இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 சில்லு தேங்காய் எடுத்து நான் மிக்சியில் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் போட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன், திருவி வச்சுருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேருங்க. அப்போ தான் அதோட கலர் சேஞ்ச் ஆகாத அப்படியே இருக்கும். இப்போ சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.